இன்றைக்கி சண்டேவோட மினி vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி மதிய மேல் நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யணும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ இந்த ரெசிபி தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு குக்கரில் கொஞ்சமாக சிக்கன், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் குடமிளகா. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஷன் தாங்க. நான்வெஜ் வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நம்ம ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்புத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா கலந்து விட்டுறலாங்க. நான் எண்ணெயெல்லாம் ஊற்றி எதுவுமே தாளிக்கல, வெறுமனே சும்மா போட்டு கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு எக் எடுத்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு தோசை தவாவில் நான் ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் வச்சுட்டு அதில் ஒன் சைடு மட்டும் எக்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருங்க ஸ்டஃபிங் ஃபுல்லாத்தையும் நம்ம ப்ரெட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த டைம் ஸ்டஃபிங்க்கு மேலே நீங்கள் சீஸ் வேணால் போட்டுன்னா போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தாங்க. இதுக்கு மேலே திரும்பி இன்னொரு ப்ரெட் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க எக்கை திரும்பவும் இந்த ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெஜ் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எங்களோட சண்டே ஈவினிங் இந்த டோஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த வாரம் சண்டே உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.